நாம ஒரு அற்புதமான கதைக்குள்ள போக போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகப்பெருமானோட பிறப்பு கதை தான் அது. இது வெறும் ஒரு புராண கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள அவ்ளோ விஷயம் இருக்கு. தீமைய அழிக்க ஒரு தெய்வீக சக்தி எப்படி உருவாச்சுன்னு சொல்ற கதை இது. சரி வாங்க அந்த தெய்வீக பயணத்தை நாமளும் சென்று தொடங்குவோம். எந்த ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா? அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு புதிய தெய்வம் பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய துயரம் தேவைப்பட்டது. பிரபஞ்சத்தோட அமைதியே குலைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல். அந்த சிக்கலுக்கு காரணம் சூரபத்மன்கிற அசுரன். அவனோட கொடுமையால தேவர் லோகத்துல இருந்த தேவர்கள்லாம் படாத பாடுபட்டாங்க. தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலைவிரிச்சு ஆடின அந்த நேரத்துல தங்களை காப்பாத்த ஒருத்தர் வேணும்னு சொல்லி வேற வழியே இல்லாம சிவபெருமான் கிட்ட ஓடி போய் முறையிட்டாங்க. தேவர்களோட கூக்குரலை கேட்ட சிவபெருமான் சும்மா இல்ல, அவரோட முழு தெய்வீக ஆற்றலையும் ஒன்னா திரட்ட ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தையே உருவாக்குற அந்த மகாசக்தி இப்போ ஒரு புதிய அதுக்கும் மேலான ஒரு சக்தியை உருவாக்க தயாராகிட்டு இருக்கு. அந்த தியானத்தோட உச்சகட்டத்துல அந்த அற்புதம் நடந்துச்சு. ஞானம், அழிவு, படைப்பு இது எல்லாத்தோட முழு சக்தியா இருக்கிற சிவபெருமானோட மூன்றாவது கண், அவரோட நெற்றிக் கண் மெதுவா திறக்குது. அதிலேந்து வந்த சக்தி பிரபஞ்சத்தையே ஒரு உழுக்கு உழுக்குச்சு. அந்த நெற்றிக் கண்ணுல இருந்து ஒன்னுல்ல ரெண்டில்ல மொத்தம் 6 தெய்வீக நெருப்பு பொறிகள் வெளியே வருது. சூரபத்மனை அழிக்க போற அந்த மகாசக்தியோட மூலம் இந்த 6 பொறிகள் தான். ஒவ்வொன்னுலயும் ஒரு யுகத்தோட வெப்பம் இருந்ததா சொல்றாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த நெருப்பு பொறிகளோட சூட்டை யாராலையுமே தாங்க முடியல. அப்போதான் நெருப்பு கடவுளான அக்னிதேவன் அந்த பொறிகளை ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போய் புனிதமான கங்கை நதியில விடுறாரு. கங்கை நதி அந்த வெப்பத்தை எல்லாம் குறைச்சு அந்த பொறிகளை சரவண பொய்கைன்னு ஒரு குளத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த சரவண பொய்கையோட குளிர்ந்த தண்ணியும் தாமர பூக்களும் பட்ட உடனே ஒரு மேஜிக் மாதிரி அந்த 6 நெருப்பு பொறிகளும் 6 அழகான தெய்வீக குழந்தைகளா உருமாறுது. சிவனோட சக்தி இப்ப 6 குழந்தைகள் உருவத்துல இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. அந்த 6 குழந்தைங்களையும் யார் பாத்துக்கறாங்க தெரியுமா? கார்த்திகை பெண்கள்னு சொல்லப்படுற 6 தேவ மங்கையர் தான் அவங்களை எடுத்து ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அவங்க வளர்த்ததால தான் நம்ம முருகனுக்கு கார்த்திகேயன்னு ஒரு பேரும் வந்துச்சு பாத்தீங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி. 6 தனித்தனி குழந்தைங்களா இருந்த அந்த தெய்வீக சக்தி எப்படி ஒரே சக்தியா மாறுச்சு? பிரிஞ்சிருந்த அந்த 6 தெய்வ அம்சத்தையும் ஒன்னா சேர்த்த அந்த ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும்? அதுக்கு ஒரே பதில்தான், ஒரு அம்மாவோட பாசம். ஆமாங்க, அன்னை பார்வதியோட தாய்மை அன்புதான் அதுக்கு காரணம். தன்னோட குழந்தைங்க சரவண பொய்கையில இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அன்னை பார்வதி அங்கு ஓடி வர்றாங்க. வந்து அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா வாரி எடுத்து அன்போட உச்சக்கட்டத்துல அணைச்சிக்கிறாங்க. அவங்க அணைச்ச அந்த ஒரு நொடியில ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குது. அந்த 6 குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து 6 முகம் 12 கைகளோட ஒரே தெய்வீக உருவமா மாறுறாங்க. அவர்தான் நம்ம ஆறுமுகன், கந்தன், முருகன். அந்த 6 முகங்களும் நம்மளோட 5 புலன்களையும் 6ஆவதா மனசையும் கட்டுப்படுத்துற ஞானத்தோட அடையாளம்னு சொல்லப்படுது. முருகன் பிறந்தாச்சு, அடுத்து என்ன? எதுக்காக பிறந்தாரோ அந்த வேலையை முடிக்க வேண்டாமா? உடனே தேவர்களோட சேனாதிபதியா பொறுப்பேற்று சூரபத்மனோட போருக்கு போறாரு. அந்த சூரன் அழிச்சது வெறும் ஒரு அசுரன் அழிச்சது மட்டுமில்ல, நமக்குள்ள இருக்கிற ஆணவம், பொறாம மாதிரியான கெட்ட குணங்களை அழிக்கிறதோட ஒரு குறியீடுன்னு கூட சொல்லலாம். முருகன் வெறும் ஒரு போர்க்கடவுள் மட்டும் கிடையாதுங்க. அவர் அழகு, அவர் ஞானம், எல்லாத்துக்கும் மேல தமிழ் மக்களோட அன்புக்குரிய தமிழ் கடவுள். அவரோட வரலாறும் தமிழ் மொழியும் நம்ம கலாச்சாரமும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, முருகனோட பிறப்பு கதை அருள், தைரியம், ஞானம் இது 3 ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு நமக்கு காட்டுது. ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது அதை ஜெயிக்க ஒரு தெய்வீக சக்தி கண்டிப்பா வரும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க.